வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு கருவேப்பிலை சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய், ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் கருக விட்டுறாதீங்க, கருகுனிங்கன்னா டேஸ்ட் டோட்டலாக மாறிடும். அட் த சேம் டைம் நல்ல செவக்க வருங்க. செவந்து வரும்போது ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். 5 பல் பூண்டு, கூடவே ஒரு 1/4 அளவு இஞ்சி, அதில் பாதி இஞ்சி போட்டால் கூட ஓகே தான். கூடவே 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தான். எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். நெகுன்னு நல்லா மை மாதிரி வணங்கி வந்தால் ஓகே, கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ உங்களுக்கு அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. பருப்பு கருகிடாதெல்லாம் யோசிக்க வேண்டாம். பருப்புக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் நீங்கள் போட்ட உடனே பருப்பு அதே ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் 3 தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன், பெரிய சைஸ். கருவேப்பிலை சட்னியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கசப்பு இருக்கும் அந்த கருவேப்பிலையோடது. ஸோ தக்காளி நிறைய போடும்போது அந்த புளிப்பு வந்து அந்த கசப்பை வந்து டாமினேட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்துரும், ஈக்குவலாக பண்ணிடும். சட்னிக்கு வந்து எப்போயுமே தக்காளியை போட்டு குத்தி உடைக்கிற மாதிரி வணங்கக்கூடாது. அதில் இருக்க ஜூஸ் அப்படியே இருக்கணும், ஆனால் நல்லா வதங்கி வரணும். இந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதுலேயே வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையை பார்த்துட்டு பூச்சி எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த எண்ணெயில் தக்காளி கூட சேர்ந்து நல்லா முறுமுறுன்னு வணங்கி வரும். நல்லா பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். நல்லா வணக்கிட்டு உப்பு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா டைரெக்டாக அரைக்கும் போது கூட போட்டுக்கலாம். நான் தக்காளி நிறைய வச்சுருக்கிறதுனால புளி வைக்கலை. உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன பீஸ் புளி வச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்தளவுக்கு சுருளை எல்லாத்தையுமே வணக்கிக்கோங்க. கருவேப்பிலை பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும், நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிருக்கு. நல்லா வணங்கி வந்துருச்சு மொறுன்னு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வணக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நீங்கள் சூடான இட்லி தோசையோடு சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.